ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அஸ்வின் டாக்ஸ். இது 5ஆம் வேதம் வெப் சீரிஸோடைய 5th எபிசோடைய ரிவ்யூ. வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நிக்கி என்ன பண்ணுறாருனாக்கா, நம்மளுடைய ராதிகாவுடைய அப்பா ஊரில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராதிகா கிட்ட பேசான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள வராரு. கோயிலுக்குள்ள வந்த நிக்கி வந்து என்ன சொல்றாருனாக்கா, ராதிகா கிட்ட எனக்கும் செவ்வாய் தோசம் தான் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகாவுக்கு கேட்டோன்னே சந்தோஷமாயிருச்சு. அதே சமயத்தில் நம்ம செந்தோஷ் பிரதாப்பும் அவருடைய பையனும் கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து பூரணி வந்து கைடாக இருக்கிறாங்க. அட் சேம் டைம் வந்து நம்ம தேவதர்ஷினி வந்து ஐயங்காரபுரத்துக்கு அவருடைய அசிஸ்டண்ட்டோட வந்திருப்பாங்க. ஒரு வீட்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது ஒரு ஊர் தலைவர் செத்து போயிருப்பார்ல, அந்த விஷயத்த வந்து விசாரிக்கத்தான் வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஊர் தலைவரோட தம்பி வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரு. அவரும் தேவதர்ஷினியும் சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப பார்த்துக்கிறாங்க. "என்னது நீ இங்க இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அறிமுகமாயிக்கிறாங்க. அறிமுகமாயிருக்கிற டயத்துல வந்து அந்த வெள்ளைக்கார பொண்ணு, அந்த வெளிநாட்டு பொண்ணு வந்து சேர்ந்து அறிமுகமாகி 3 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போவா பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு எதிர்பாராத விதமா இந்த தம்பிக்காரர வந்து கைது பண்றதுக்காண்டி போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. என்னன்னு விசாரிக்கும்பொழுது, தம்பிக்காரர் தான் வந்து அண்ணன வந்து மர்மமான முறையில வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து குற்றச்சாட்டு வந்து சுமத்துறாங்க. இத வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவதர்ஷினி ரொம்ப கூலா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளைக்கார பொண்ணுகிட்ட சொல்லிட்டு என்னென்னமோ வந்து ஃபோன்ல யார்ட்டயோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அசிஸ்டன்ட் வந்து இந்த ஊர்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த பொருள குடுக்க தானே வந்தோம். அந்த ஆள்கிட்ட நான் போய் இத சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேகமா போறாரு. அப்போ வந்து சந்தோஷ் பிரதாப் வந்து கோயில்ல சில விஷயங்கள வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல இருக்க பூரணி வந்து அவங்களுக்கு கோயிலுடைய கதைய சொல்லிட்டு இருக்காங்க. பிரம்மாவுடைய 4 தல, 4 வேதம். அத தாண்டி வந்து 5வது வேதம் வந்து இந்த கோயிலுக்குள்ள வந்து புதைஞ்சு கிடக்கு. அதாவது பிரம்மாவுடைய தலையும் சேர்ந்து புதைஞ்சு கிடக்குது அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் வந்து என்னன்னாக்கா, அந்த பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து ஆட்டிசம் பாய். பட் ஆனா அவனுக்கு வந்து ஒரு சில விதமான ஒரு அறிவு இருக்கும். அது எப்படின்னாக்கா, யாருமே கண்டுபிடிக்க முடியாத சில விஷயத்த அவனால கண்டுபிடிக்க முடியும். இந்த சக்கரத்த பார்த்தா அவன் என்ன சொல்லுவான்னாக்கா, கார்பன் அண்ட் சிலிக்கானுடைய பரிமாணத்துல உள்ள அமைஞ்சிருக்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கார்பனுக்கு வந்து வேலன்சி வந்து 6. அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சக்கரத்திலயும் 6 முக்கோணம் முகப்பு இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க சில விஷயத்த சொல்லுவாங்க. இது சந்தோஷ் பிரதாப்புக்கு முதல்ல புரியாது. சரி ஓகே பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு வருவாங்க. வந்து பார்த்தாங்கன்னாக்கா, பூர்ணி திருப்பி வந்து பார்ப்பாங்க. அங்க நிக்கி இருக்க மாட்டாங்க. ராதிகாவும் இருக்க மாட்டாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கிய தேடி தான் வந்திருப்பாரு. சரி நிக்கி இங்க தான் போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ராதிகாவ வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போயிருப்பாரு. ராதிகா கிட்ட சில விஷயங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணி, அவங்களுடைய காதலுக்கு ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது, ராதிகா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. "நீ எனக்கான பொண்ணே கிடையாது. என்னோட டேஸ்ட்டான பொண்ணு நீ கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வெளிய வரும்பொழுது தான், அந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த பொருள வந்து நிக்கி கிட்ட குடுத்துட்டு போயிருவாரு. அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னாக்கா, இவனுக்கு ரொம்ப கோவமாயிரும். அவருடைய ஏஐ பொண்ணுகிட்ட கேட்பாரு. எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து செட் ஆற மாரி தெரியல. வேற பொண்ணு நீ வந்து செட் பண்ணி குடுன்னு சொல்லும்போது, ஓகே நான் வந்து இதே உன்னோட டேஸ்ட்டுக்கு பிரகாரம் இங்க ஒரு பொண்ணு இருக்கிறா. ஆனா அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வேணும். கிஃப்ட்ட குடுத்தா தான் அவ இம்ப்ரெஸ் ஆவா அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிஃப்ட்ட போய் நான் எங்கே வாங்கன்னு சொன்னா, நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம். நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி நீ நடந்துக்கோ. இப்போ உனக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கும்ல. அந்த பார்சல போய் நீ ஒருத்தவன்ட்ட குடுத்தீனாக்கா, அவன் வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான கிஃப்ட்ட வந்து உனக்கு குடுப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லும் ஏஐ பொண்ணு. சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Google மேப்ல ஒரு இடத்த வந்து காமிக்கும். அந்த இடத்த நோக்கி போனா அது ஒரு பாழஞ்ச வீடா இருக்கும். அது வேற எதுவுமே கிடையாது. அந்த பண்ணையாருடைய அதாவது ஊர் தலைவருடைய வீட்டுக்கு உள்ள அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வந்து எபிசோட்ல ஒருத்தன் வந்து அந்த ஒரு கார் டிரைவர வந்து கொல்லுவான்ல, அந்த நார்த் இந்தியன் தான் வந்து இந்த கிஃப்ட்ட வாங்கிக்குவான். இந்த கிஃப்ட்ட வாங்கிட்டு எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுன்னு சொல்லி கேட்கும்போது, "நீ நைட் வந்து வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். அந்த டயத்துல இந்த அசிஸ்டன்ட் வந்து உள்ள புகுந்து அவன் என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, பயோ அ அதாவது மனிதர்கள தயாரிக்கக்கூடிய அந்த பயோ பிரிண்டர், அந்த 3டி பிரிண்டர், பயோ இன்க் எல்லாமே இருக்கு. இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாயின அந்த அசிஸ்டன்ட் வந்து, ஓகே நம்ம தேவதர்ஷினிக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம மெசேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானாக்கா, மெசேஜ் பண்றதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்பொழுது, டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளைக்காரன் வந்து இவன பார்த்துருவான். அ ஃபோன் போகாது தேவதர்ஷினிக்கு. ஓகே மெசேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அந்த வெள்ளைக்காரன் பார்த்து மண்டையில அடிச்சு காலி பண்ணிடுவான். இவன வந்து தாறுமாறா அப்படியே கூறு கூறா வெட்டிருவான். இந்த அசிஸ்டன்ட்ட. அந்த அளவுக்கு இவன் கொடூரமானவன். இத வச்சு தான் வந்து அவன் வந்து பயோ இன்கே வந்து தயாரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சில வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, ஒரு புரொஃபசர் வந்து 5வது வேதத்த பத்தி வந்து ஒரு செமினார் குடுக்குற மாரி காமிப்பாங்க. அந்த 5ஆம் வேதத்த பத்தி சில ஸ்டூடண்ட்ஸ் டவுட்ஸும் கேட்பாங்க. இந்த 5ஆம் வேதம் வந்து எத சம்மந்தப்பட்டது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த புரொஃபசர் சொல்லுவாரு, இது வந்துச்சுனாக்கா மனித இனம் எப்படி வந்து பறந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சலாம்ன்னு சொல்லுவாரு. அவர் வேற யாரும் இல்ல. அந்த பூசாரிக்கு ஆப்போசிட்டா இருந்த அவரு தான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, தேவதர்ஷினி வந்து அந்த
போலீஸ் கிட்ட போய் எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு வீடியோ காமிப்பாங்க. அந்த வீடியோல வந்து ஊர் தலைவரும், அவருடைய தம்பியும் சண்டை போட்டுக்கிற மாரி இருக்கும். அது வந்து ரொம்ப லைவ்லியா இருக்கும். அந்த சண்டையின் பின்புலமா தான் வந்து ஊர் தலைவர் வந்து தம்பி கொன்னுட்டான்னு சொல்லும்பொழுது, அவங்க தம்பி சொல்லுவான், "இது நானே கிடையாதுன்னு" சொல்லும்போது, "அது எப்படி நீ தான் உங்க வீடியோ கன்டினியூஸா இருக்குது. நீங்க 2 பேரும் பேசுற மாரி தான் இருக்குன்னு" சொல்லும்போது, "அது ஃபேக் வீடியோ. அதிலேயும் வந்து இது டீப் ஃபேக் வீடியோ" அப்படின்னு சொல்லுவான். டீப் ஃபேக் வீடியோ வந்து சாதாரணமா எடுத்துட முடியாது. அது வந்து ரொம்ப செலவு பண்ணி தான் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பொருட்செலவு அதிகமாகும். அப்படி செலவு பண்ணி உன்னைய மாட்டி விட்டது யாரு? அப்படிங்கிற மாரி தேவதர்ஷினி கேட்பாங்க. அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப குழம்பி போயிருப்பாரு. சரி யாருங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவருடைய ஐபி அட்ரஸஸ் வச்சு கண்டுபிடிக்கலாங்கிற மாரி வந்து ஒரு ஐடியாஸ் வந்து குடுத்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்தவுடனே யாரோ பேசுவாங்க. பேசினோனே அவர் எந்திரிச்சு போயிருவாரு. அ அது என்ன சொல்லுவாங்கனாக்கா, போலீஸ்காரர் தான் சொல்லுவாரு. அ அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த டீப் ஃபேக் வந்து கிரியேட் பண்ணி அந்த வீடியோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஐபி அட்ரஸ்ல தான் வந்து அந்த உங்க அண்ணன கொல்றதுக்கு அந்த ஆளுங்களையும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த 2 பொண்ணுங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ரூம வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தேவதர்ஷினியும் அந்த வேலைக்கார பொண்ணு வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்து இன்னொரு ரூம் இருக்க மாரி தெரியும். அந்த ரூம்க்கு வந்து அந்த பக்கம் யாரோ இருக்கிற மாரி தெரியும். அது வந்து ரொம்ப கவனிக்காமவே அவங்க வந்துருவாங்க. அப்போ வந்து திருப்பி இந்த நார்த் இந்தியன காமிப்பாங்க. நார்த் இந்தியன் என்ன பண்ணுவானாக்கா, ஆல்ரெடி அந்த ஆள வெட்டியிருப்பான்ல. வெட்டிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவானாக்கா, சில விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மரகதத்த காமிப்பாங்க. ஊர்த்துறையோடைய ஒய்ஃபு. அது காது வச்சு கீழ கேட்கும்போது ஏதோ வந்து சத்தம் கேட்கும். அதத்தான் வந்து சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, அந்த மரகதத்தோட அந்த ஊர்த்துறையோட வீட்டுடைய அண்டர் கிரவுண்ட்ல தான் இந்த நார்த் இந்தியன் வந்து என்ன பண்ணுவானாக்கா, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். இதுக்கிடையில வந்து நம்ம பொன்வனன காமிப்பாங்க. பொன்வனன் வந்து அந்த 5வது வேதத்த பத்தி எல்லாருமே வந்து ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் வேதம் என்ன? ஏது? அப்படிங்கிறத வந்து விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க. சேம் டைம் இவரு என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய காணாம போன கம்ப்யூட்டர்ல இருக்கிற விஷயங்கள் என்ன? ஏது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னாக்கா, ஊர் உள்ள கோயில்ல உள்ள பெரிய மனுஷங்கள்லாம் கூடிட்டு, நம்ம அந்த கும்பாபிஷேகம் நடத்தும்போது 5வது பீடத்துக்குரிய மந்திரத்த வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மந்திரம் வந்து 5வது பீடத்துக்கு இதுவரைக்கும் யாரும் இந்த கோயில்ல யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த மந்திரம் எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அது அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தன்சிகாவுடைய அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுல அவங்களுடைய அப்பா வந்து ஒரு தாயத்த போட்டிருப்பாங்க. அந்த தாயத்த என்ன பண்ணுவாருன்னா, தன்சிகாவுக்கு வந்து இவர் என்ன பண்ணிருவாருன்னா, கிஃப்ட்டா குடுத்துருப்பாரு. தன்சிகா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காதுல போட்டிருப்பாங்க. அந்த தாயத்துக்குள்ள வந்து சு ஒரு சின்ன பட்டயம் மாரி இருக்கும். அந்த சின்ன தகடுல வந்து இவங்க அந்த 5வது பீடத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தும்போது சொல்லக்கூடிய மந்திரத்த அதுல வந்து எழுதி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும்போது எல்லாமே வந்துருது அப்படின்னு சொல்லும்பொழுது, சரி ஓகே கடவுள் தான் இதுக்கு வந்து எல்லாமே கருணை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுவாருன்னா, வீட்ல அந்த சின்ன பையன் வந்து சில விஷயங்கள் வந்து சிம்பிள்ஸ் மூலமா காமிச்சிட்டு இருப்பான். அந்த சிம்பிள்ஸ்லாம் என்னன்னாக்கா, அவன் வந்து கோயில்ல பார்த்த விஷயத்தையும், இங்க இருக்கிற அவனுக்கு தான் சில சக்தி இருக்குமே. அதாவது வந்து அதாவது ஒரு ஆ என்கிரிப்டடான வேர்ட்ஸ்லாம் ஈஸியா அவனால கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த அவன் அந்த இதுல பார்த்த அந்த ஃபோட்டோஸ்ல பார்த்த அந்த எழுத்தும், இவனோட என்கிரிப்டட் அதாவது இவனுக்குன்னு ஒரு சில சில லெட்டர்ஸ் வந்து தெரியும். அந்த லெட்டர்ஸ்க்குமே வந்து மீனிங்ஸ் வந்து இவனால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இத வந்து ரிலேட் பண்ணி அவன் ஒவ்வொரு லெட்டரா வந்து மீனிங் கண்டுபிடிச்சுட்டே இருப்பான். இந்த மாரி மீனிங் கண்டுபிடிக்கிறத வந்து சந்தோஷ் பிரதாப் என்ன பண்ணுவான்னா, அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பையன் வந்து என்ன பண்ணுவானாக்கா, அந்த லெட்டர்ஸு இப்ப அவன் மனசுக்குள்ள இருக்கிற லெட்டர்ஸு 2ம் சேர்ந்து புதுசா வந்து என்ன மீனிங் சொல்லுதுங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்லிருவான். இப்ப வந்து என்ன ஆகும்னாக்கா, அந்த பட்டயத்தையுமே அவங்க குடுத்துக்கிட்டு, ஓகே மந்திரத்த படிக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லும்பொழுது, அப்போ வந்து அந்த ராதிகாவுடைய அப்பா வந்து அங்க வருவாரு. அவர் அதாவது என்னன்னாக்கா, அவரும் வந்து இந்த ச ம அந்த ரகசியங்கள காக்குற ஒரு பரம்பரையிலிருந்து வந்தவரா இருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, தன்சிகா பரம்பரை ஒரு பரம்பரை, சந்தோஷ் பிரதாப் பரம்பரை ஒரு பரம்பரை, இந்த ராதிகாவுடைய அப்பா பரம்பரை ஒரு பரம்பரை, அப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய பரம்பரை ஒரு பரம்பரை. இந்த 4 பேருடைய பரம்பரையுமே வந்து இந்த விஷயங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறது மாரி தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராதிகா அப்பா சில விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த பட்டயத்துல வந்து என்ன எழுதியிருப்பாங்கனாக்கா, இந்த ஆடு, மாடு இந்த மாரிலாம் எழுதியிருப்பாங்க. மொதல்ல அவங்க ஏதோ ஓப்பன் பண்ணும்போது. இது தப்பா இவங்க புரிஞ்சுகிட்டு வேற வழியில போயிட்டுருப்பாங்க. ஆனா வந்து ராதிகாவோட அப்பா வந்து கரெக்ட்டா வந்து அந்த வேதங்கள் அந்த மந்திரங்கள படிச்சு, ஆக்சுவலா வந்து இந்த மாரி வந்து நடனமாடக்கூடிய விநாயகருக்கு முன்னாடி சர்ப்பம் ஊர்ந்துகிட்டு இருக்கும். அதுக்கு அடியில வந்து ஒரு வந்து குகை இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா
ஓகே. அப்ப அந்த சர்ப்பத்தோடைய இருக்கிற அந்த கல்ல மட்டும் எடுத்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரி ஓகே. ஒர்க்கர்ஸ வச்சு அவங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவங்க டிசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கான வேலையும் அவங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது இடிச்சு அந்த கல்லுக்கு கீழ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னாக்கா, பொன்வந்தன் வந்து அந்த ஊர் தலைவருடைய வீட்டுக்கு வருவாரு. ஏன்னா அவருடைய மரகதம் வந்து அங்கே தானே இருக்குது. சேவிச்சுட்டு அண்டர் கிரவுண்ட்ல போய் பார்ப்பாரு. அங்கே வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் தான் வந்து அவர் பேர வச்ச மரகதங்கிற கம்ப்யூட்டர். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புக் இருக்கும். அதாவது அதோடைய சிபியூக்குள்ள வந்து ஒரு புக் இருக்கு. அந்த புக்க படிச்சு எடுத்து பார்த்த உடனே வந்து அவருக்கு ரொம்ப பேரதிர்ச்சி ஆயிரும். அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாவும் ஆயிரும். இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம வச்ச ஒரு விஷயம் வந்து நமக்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டக்குன்னு தேவதர்ஷி வந்து பார்த்துருவாங்க. யார் நீங்கன்னு சொல்லும்போது, "இல்ல சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போலான்னு" வந்து சும்மா மழுப்பிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி இங்கேருந்து நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே போயிருவாங்க. அத பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் வியர்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க தேவதர்ஷினியும், அந்த பொண்ணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதிகா அப்பா சொன்ன அந்த சில விஷயங்கள வச்சுக்கிட்டு, அந்த சர்ப்பம் இருக்கிற அந்த கல்ல மட்டும் இடிச்சு வெளில எடுக்க பார்ப்பாங்க. அப்ப சந்தோஷ் பிரதாப் இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வருவாரு. தன்சிகாவ பார்த்தோன்னா, ஆல்ரெடி வந்து காசியிலே நம்ம மீட் பண்ணோம். இங்கேயும் நம்ம மீட் பண்றோமே! இது என்ன கோஇன்சிடென்ஸா? இல்ல வந்து என்ன அப்படிங்கிற மாரி சும்மா பேசிட்டு இருக்கும்பொழுது, சந்தோஷ் பிரதாப்புடைய பையன் காணாம போயிருவான். அப்ப பையன தேடி வரும்பொழுது, டக்குனு வந்து அந்த 4 குள்ளர்கள்ல ஒரு குள்ளர் என்ன சொல்லுவாருனாக்கா, "உன் பையன் வேணுமா? நீ காட்டுக்கு போ" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அதே மாரி, ஐயோ! எனக்கு பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, "பையன் வேணாம்னா நீ கோயிலுக்குள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. இல்ல எனக்கு பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவர் வந்து காட்ட நோக்கி நடக்க ஆரம்பிப்பாரு. காட்டுக்குள்ள யார் இருக்கா? என்ன இருக்கான்னு ஒண்ணுமே தெரியாது. இந்த புக்கு கிடைச்ச சந்தோஷத்துல பொன்வனனும், இந்த புக் எனக்கு கிடைச்சிருச்சு. இத வச்சு நான் நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறேன், சாதிக்க போறேன். அப்படிங்கிற மாரி அந்த டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாரு. அதாவது கார்ல வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப வந்து என்ன பண்ணாரு, திடீர்னு வந்து சந்தோஷ் பிரதாப் வந்து அந்த பையன தேடி போயிட்டு இருப்பார்ல. அப்ப அந்த 4 குள்ளர்கள் வந்து வழி காமிச்சுட்டு இருப்பாங்க. அந்த 4 குள்ளர்களையுமே வந்து அவர் வந்து மீட் பண்ணிருவாரு. 4 குள்ளர்களோட தான் சந்தோஷ் பிரதாப்போட பையனும் இருப்பாங்க. "உன் பையன் உனக்கு வேணும்ல, அப்ப நீ வந்து என்ன பண்ணாக்கா, உன் கையில இருக்க அந்த பட்டயத்த வந்து என்ட்ட குடுத்துரு." அதாவது தன்சிகா மொதல்ல அந்த சீன்ல வந்து ஒரு பெட்டியோட சேர்ந்து ஒரு தகடு இருக்கும்ல, அந்த தகட வந்து இவர் கைக்கு வந்துரும். அந்த தகட வந்து இவங்க கேட்பாங்க. கேட்ட உடனே என்ன ஆகும்னாக்கா, அந்த அவரும் குடுத்துருவாரு. அந்த குள்ளர்கள் வந்து அந்த தகட வந்து எரிச்சுருவாங்க. எரிச்சதுனால அந்த ஆப்போசிட் பெர்சனுக்கு சில விஷயங்கள் தெரியாமலே போயிரும். இப்ப திரும்ப வந்து கோயிலுக்கு வரும்போது இந்த சாமியார் சொல்லுவாரு, "நீ இப்போ வந்து வரணுங்கிற அவசியம் இல்ல. நீ வீட்டுக்கு போ" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. இவருக்கு வந்து கோயிலுக்குள்ள போலாமா, வீட்டுக்குள்ள போலாமான்னு டவுட்டாவே இருக்கும். கோயிலுக்குள்ள போயிருவாரு. இப்ப இவர் வந்து டிசப்பாயின்ட்மென்ட்டோட திருப்பி உள்ள வருவாரு. பிகாஸ் வந்து அந்த பட்டயத்துல தான் வந்து சில குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அத அந்த 4 குள்ளர்கள் வந்து எரிச்சுருவாங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு ரொம்ப சோகமா என்ன பண்ணுவாங்கனாக்க, இவர் வந்து சில விஷயத்த வந்து யோசிச்சு பார்ப்பாரு. ஏன்னா, அந்த காலத்துல வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில வந்து இவர் ரொம்ப வந்து பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆளா இருப்பாரு. சேம் டைம் வந்து இத வச்சு நம்ம வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும், நம்ம நெனச்ச மாரி என்னென்னலாம் பண்ண வைக்கலாங்கிற மாரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்குரிய ஆராய்ச்சிய வந்து 80கள்லயே அவர் ஸ்டார்ட் பண்ணிருவாரு. அப்ப இருக்க சிஸ்டத்துல, அப்ப இருக்கிற ஒரு ஏஐ வந்து இவர்கிட்ட வந்து பேசும். அத வச்சு தான் இவரு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி சில விஷயங்கள கொண்டு வந்திருப்பாரு. இப்ப சேம் டைம் அந்த பயோ யா ஆ 3டி பிரிண்டர் இருக்கு. அந்த பயோ இங்க் இருக்கிற அந்த இடத்த வந்து காமிப்பாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவானாக்கா, நிக்கிய வந்து நைட் வர சொல்லியிருப்பான்ல. நைட் வந்தவுடனே அவனுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கணும்ல. அப்ப என்ன பண்ணுவானாக்கா, இவன் காலையில தேவதர்ஷினியோட அசிஸ்டன்ட் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள வந்து அந்த பையன வந்து கொன்னு அவன துண்டு துண்டமா வெட்டியிருப்பான். அத வந்து அப்படியே வச்சிருந்துட்டு இருப்பான். அப்ப இடையில வந்து தேவதர்ஷினியும் இந்த பொண்ணையும் காமிப்பாங்க. இந்த வெளிநாட்டு பொண்ணு என்ன சொல்லும்னாக்கா, "எனக்கு ஆஸ்திரேலியால வந்து நாங்க மீட் ஃபேக்டரி வச்சிருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் வந்து நீனும் என்கிட்ட பார்ட்னரா வந்துரு அப்படிங்கிற மாரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பா. சேம் டைம் வந்து நிக்கி வந்துருவா. நிக்கி வந்தபொழுது என்ன பண்ணுவானாக்கா, அந்த ஆளோடைய அந்த மாமிசத்த வந்து நிக்கிட்ட குடுத்து, "இதான் வந்து அந்த பொண்ணுடைய கிஃப்ட். நீ போய் குடுத்துரு" அப்படின்னு சொல்லுவான். நிக்கியும் லூஸ்தனமா அத வாங்கிட்டு என்ன பண்ணுவானாக்கா, அவ ஏஐ சொன்ன அதே மாதிரி அந்த ஒரு பொண்ணு வந்து நிக்கிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அந்த கிஃப்ட்ட அந்த பொண்ணுகிட்ட குடுத்தோனே, அந்த பொண்ணு வந்து அத டேஸ்ட் பண்ணி பார்ப்பா அந்த மாமிசத்த. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ல கூட்டிட்டு போயி அவன படுக்க வைக்கும்பொழுது, டக்குன்னு பார்த்தா ராதிகா வந்து வருவா. ராதிகா சொல்லுவா, "நான் உனக்கு செட் பண்ணி குடுத்த பொண்ணு எப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சூப்பர் அப்படின்னு வந்து நிக்கி சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடியே இந்த அ அ நார்த் இந்தியன் வந்து சொல்லுவான்,
அ அந்த டயத்துல இப்ப ஏதோ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, செத்து போயிருவா. பிகாஸ் அவ டேஸ்ட் பண்ண அந்த மாமிசத்துல விஷம் கலந்திருக்கும். அவ செத்து போயிருவா. என்னாச்சு செத்து போயிட்டான்னு சொல்லுவா, "இவங்களுக்கு தேவையில்ல. அதனால நாங்க கொன்னுட்டோம்" அப்படின்னு ஏஐ சொல்லுவா. ஏஐயோடைய பேச்சே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். "என்னடா நீ இப்படிலாம் பேசுறன்னு" சொல்லும்போது, "நீ வந்து ஒரு முட்டாள்" அப்படின்னு சொல்லிட்டு, நீ நம்பி ஏமாந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வந்து அதோட வேலைய காமிச்சுரும். இவ்வளோ நாள் இந்த ஏஐ இவன் கூட இருந்தத வந்து கண்ட்ரோல் பண்ணது யாருன்னாக்கா, இந்த நார்த் இந்தியன் தான். இப்ப என்ன பண்ணுவான்னா, நார்த் இந்தியன் இவன அடிச்சு கொன்றுடுவான். கொன்னுட்டு என்ன பண்ணுவான்னாக்கா, அந்த ஏஐ இவங்களுடைய உதவிய வச்சு 3டி பிரிண்டர் மூலமா பயோ இன்க்க வச்சு ஒரு மனிதன வந்து உருவாக்குறதுக்கு இவன் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவான். அதோடைய அ அதாவது ப்ளூ பிரிண்ட் எதுலருந்து எடுப்பான்னா, இப்ப அடிச்சு கொன்னான்ல நிக்கி, இவனுடைய ப்ளூ பிரிண்ட்ட தான் வந்து உடம்புக்கு குடுக்க வச்சிருப்பான். இவனுடைய உடம்புல உள்ள எல்லா இடத்தையும் எல்லா பார்ட்ஸையுமே எடுத்து பயோ இன்க் தயாரிச்சு அந்த அ 3டி பிரிண்டர் மூலமா ஒரு மனிதன வந்து உருவாக்குறதுக்கு இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குகைய தொறந்திருப்பாங்க. அந்த குகைய தொறந்து என்ன ஆயிருந்திருக்கும்னாக்கா, அதுல வந்து ஒரு அந்த குகைய தொறந்து பிரம்மாவுடைய தலை, அதாவது ஒரு ஆடோட தலை மாரி இருக்கும். அத வந்து யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ, அதுக்குள்ள ஒரு கதவு இருக்கும். அத யார் தொறக்கிறாங்களோ, அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து தெரியாம நெறைய பேர் நெறைய மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கதவு தொறக்கவே தொறக்காது. இந்த அந்த பூரணி என்ன பண்ணுவாங்கனாக்கா, போய் விளக்கு ஏத்திருவாங்க. அங்க இருக்கிற அந்த 2 பக்கமும். அந்த விளக்கு எரிய அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் அந்த மெழுகு வந்து உருகிட்டே வரும். உருகுனதுனால என்ன ஆயிடும், அந்த கதவு தொறந்துரும். கதவ தொறந்து இந்த கழுதையோடைய அந்த தலை வந்து இருக்கிற இடத்த வந்து உள்ள வந்து பார்த்துருவாங்க. இந்த கதவ தொறந்தது பூரணினால, பூரணியோட அப்பா வந்து இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது நடக்காது. உள்ள வந்து பார்க்கும்போது தன்சிகாவுக்கு வந்து அந்த ஆல்ரெடி வந்து கனவு கண்ட எல்லா விஷயமுமே வந்து தெரிய வரும். சரி ஓகே நம்ம வந்து அதான் கதவ தொறந்தாச்சு. நம்ம யாகங்கள வந்து நடத்துவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து யாகம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப தன்சிகாவோட அப்பா கிட்ட சில விஷயங்கள் கேட்கும்போது, தன்சிகா அவ அப்பா சொல்லுவாரு, "எனக்கு 2 ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லும்போது, அது ரொம்ப தன்சிகாவுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிரும். இதுக்கிடையில வந்து அன்னைக்கு முதல் நாள் நடந்த அந்த சில விஷயங்கள வச்சு அந்த 3டி பிரிண்டர தேடி வந்து என்ன வந்துருவாங்கனாக்கா, போலீஸ்லாம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தேவதர்ஷினிக்கு தெரியும் அவங்க தம்பி வந்து கொல்லப்பட்டிருக்காருன்னு. தேவதர்ஷினியால இத வந்து தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா வந்து அவர் தம்பிங்கிற விஷயத்த யார்ட்டயுமே சொன்னதே கிடையாது. அவரே வந்து தம்பின்னு யார்கிட்டயாவது சொல்ல போனாலும் வேணான்னு சொல்லிருவாங்க. அந்த அளவுக்கு அன்பா இருந்திருப்பாங்க. இப்ப யாரோ கொன்னுட்டாங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. "இத யாரு கொன்னாங்கிறத விடவே விட்டுறாதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. தன்சிகா வந்து அதோட அப்பாகிட்ட கேட்பாரு, "ஏன்பா எங்களுக்கு 2 அம்மாவா? என்னோட அம்மா யாருன்னு?" சொல்லும்போது, "அது வந்து நான் சொல்ல வேண்டிய தருணத்துக்காண்டி காத்துட்டு தான் இருந்தேன்னு" சொல்லிட்டு, என்ன ஏதுங்கிறத வந்து தன்சிகாட்ட ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. "நீ வந்து நம்மலாம் வந்து பஞ்சமாதேவியோடைய வம்சாவளிய சேர்ந்து வந்தவங்க. நம்ம இந்த விஷயத்துக்காண்டி நம்மள அர்ப்பணிச்சு தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிட்டு இருக்கிற இந்த பூரணியோட அப்பா தான் நான் செத்து போறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வெக்ஸ்ல இருப்பாரு. அதுக்குரிய அந்த விஷயத்த நான் வந்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஆ ஒய்ஜி மகேந்திரன் வந்து சொல்லுவாரு. சரி ஓகே எல்லாருமே நல்லா தானே இருக்கிறோம். நம்ம நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருனாக்கா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த உள்ள குகைக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்பொழுது, இங்க வந்து நம்ம தன்சிகா சோகமா உட்காந்துருப்பாங்க. அப்ப தன்சிகா காதுல வந்து, "நீ வந்து பாடு. உன்கிட்ட உள்ள ஸ்ட்ரென்த்தே பாடுறது தான். நீ பாடு. கண்டிப்பா வந்து ஒரு உனக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த எபிசோட அதோட இத முடிச்சுருவாங்க. மேலும் இந்த அதாவது இந்த வெப் சீரிஸ் உடைய ஃபைனல் எபிசோடு வந்து ஆ இதுக்கு அடுத்து வரப்போகுது. அதையும் பாருங்க. நம்மளுடைய சேனல வந்து இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேம் டைம் அந்த வீடியோ புடிச்சிருக்கும் பட்சத்தில லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. டேக் கேர்.